Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம சென்னையில இருக்கிற ஐஐடி உடைய டைரக்டர் மிஸ்டர் ப்ரொஃபசர் காமகோட்டி சார் வந்து ஒரு கருத்தை வெளியில சொல்லியிருக்கார். அந்த கருத்துக்கு அகைன்ஸ்டாவோ இல்லை அந்த கருத்துக்கு சாதகமாவோ நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த கருத்து என்ன அப்படின்னா, கோமூத்திரம் சாப்பிட்றதுனால ஒரு நல்லது இருக்கு, ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்குது, இம்யூனிட்டி டெவலப் ஆகுது அப்படின்றது தான். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து நான் அதுக்கு ஃபாராவோ இல்லை அகேன்ஸ்டாவோ பேசலை, என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் கோமூத்திரம் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு திங் சார் மென்ஷன் பண்ணியிருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் வச்சு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிக்கல் வச்சு அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னா, கவ் யூரின் யூஸ் பண்ணுறதுனால கோமூத்திரம் யூஸ் பண்ணுறதுனால அதில் ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட், ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட், ஆன்டி பாராசைட்டிக் எஃபெக்ட், ஆன்டிவைரல் எஃபெக்ட் இருக்குது. அப்படியே வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும், பாடியோடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், மெடிசின் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண கவ் யூரின் என்ன இருக்கோ அதை காயத்துக்கு மேலே அப்ளை பண்ணால் வூண்ட் ஹீலிங்கை வந்து சீக்கிரமாக ப்ரமோட் பண்ணும், அப்படியே கேன்சருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபைன். ஸோ இதுதான் அவருடைய கருத்துக்கான முக்கியமான ஒரு பேஸ். ஸோ அவர் ஒரு டைரக்டராக இருக்கார், அதுக்கும் மேலே அவர் ஒரு ரொம்ப கால வருஷமாகவே ஒரு ரிசர்ச்சர். அவர் ஒரு கருத்தை வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஸ் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. பேஸ்லெஸ் கிளைமோ இல்லை பேஸ்லெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க, இல்லை அவரை தெரிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சதுனால அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ வில் ரீட் த ஃபேக்ட் ஆர் வில் நோ த ஃபேக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையா தப்பா அப்படி இல்லை பொய்யா அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இந்த ஃபேக்ட்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நிறைய பேர் இன்னொரு கமெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்தியன் வெட்டர்னரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ரிசர்ச் under the head of Mr. Bojraj Singh and 3 PhD ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் 73 வகையான மாட்டுடைய யூரினை வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதில் வந்து 14 வகையான பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்றத வந்து அந்த ரிசர்ச்சில் வெளியில் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, கோமூத்திரம் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு அன்ஃபிட் ஆனது, சாப்பிடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஜென்ரலி நிறைய பேர் வந்து வீடியோவில் வெளிப்படையாக சொன்ன ஒரு கருத்து. அதுலேயே லாஸ்ட்டில் கடைசியில் இன்னொன்று சொல்கிறாங்க, என்னன்னா நாங்கள் வந்து டைரக்ட் யூரினை யூஸ் பண்ணோம், டிஸ்டில்டு யூரின் இல்லைன்னா மெடிசின் ஃபார்மில் கன்வெர்ட் ஆகிருக்கிற யூரினை வந்து யூஸ் பண்ணலை, அதில் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நாங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறோம் அப்படின்றது கூட சொல்லியிருக்காங்க. இது நிறைய பேர் வெளியில் சொல்லலை. அண்ட் அதில் இன்னும் ஒரு கமெண்ட் இருக்குது. சேம் இந்தியன் வெட்டர்னரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய ஃபார்மர் டைரக்டர் மிஸ்டர் ஆர்எஸ் சௌஹான் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அதே கவ் யூரின்ல மாட்டு கோமூத்திரத்தில் வந்து 25 வருஷமா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். டிஸ்டிலேட்டட் கோமூத்திரம் மாட்டு யூரின்ல இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு, கேன்சருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய பவர் இருக்கு அப்படின்றது அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஐவிஆர்ஐயில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிற ஒரு அந்த 73 கேட்டல் வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்கிறது வந்து டிஸ்டில்டு யூரின் கிடையாது அப்படின்றது வந்து அவர் சொல்றாரு. இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, கோவிக்ஞான் அனுசந்தான் கேந்திரா அதன் ஹெட் மிஸ்டர் சுனில் மான்சிங் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ரொம்ப வருஷமாவே மாட்டோடைய கோமூத்திரத்தை வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப வருஷமாவே கொடுக்குறோம், அந்த பேஷண்ட்ஸ் அதை சாப்பிட்டு அவங்க வந்து ரிவ்யூலையோ இல்லை ஹேண்ட் ரிட்டன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருக்கிறது நம்ம கிட்ட ப்ரூஃபாக இருக்கு. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு 20,000 லிட்டர் கோமூத்திரத்தை வந்து மெடிசின் ஃபார்மில் பேஷண்ட்ஸுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே
அந்த கோமூத்திரம் வந்து எல்லா மாட்டிலிருந்து எடுக்கிறது எப்படி இருக்குன்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரீடு மாட்டா இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படியே வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதோடைய உணவு, அந்த மாட்டு என்ன சாப்பிட்றது, எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கோமூத்திரத்தை யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா மாட்டினுடைய கோமூத்திரமும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கோமூத்திரம் வந்து ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கோமூத்திரம் வந்து ஆப்வியஸ்லி அதில் பாக்டீரியா க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்போவுமே கோமூத்திரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உடனே அந்த மாட்டு மூத்திரத்தை வந்ததோ அதை கலெக்ட் பண்ணிட்டு அதை யூஸ் பண்றது வந்து மோர் மெடிசினல் வேல்யூ அதிகம், மோர் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது வந்து மிஸ்டர் சுனில் மான்சிங் அப்படின்றவர் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் அபவுட் கோமூத்திரம். சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, மெடிசன்ல யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணக்கூடாதா. இதை தாண்டி நம்ம ஹிந்து கல்ச்சர்ல வந்து நம்ம ரொம்ப கால வருஷமாவே பார்த்துட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஹோமம் நடக்குது அப்படின்னா ஹோமத்துக்கு முன்னாடி இந்த பஞ்சகவ்யம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பஞ்சகவ்யம் அப்படின்னா அதில் 5 வகையான மாட்டினுடைய ப்ராடக்ட்ஸ், பசும்பால், தயிர், நெய், கோமூத்திரம், கோமயம், இது இத்தனையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பஞ்சகவ்யமாக கொடுப்பாங்க. முதல்ல உடம்பு சுத்திக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே வீட்டு சுத்திக்குன்னு சொல்லிட்டு வீட்டு ஃபுல்லாக தெளிச்சிருவாங்க. ஸோ அது சுத்தி அப்படின்னாலே கிளீனிங் அப்படின்றது அர்த்தம். ஸோ கிளீனிங் அப்படின்னா பாக்டீரியா வெளியே தள்ளுறதோ இல்லைன்னா ஹெல்த்தை ப்ரமோட் பண்ணுறதோ இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதோ இதுதான் அர்த்தம். ஃபைன். ஸோ அப்போ கோமூத்திரம் வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க, நிறைய பேர் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சு எடுத்தாங்களா தெரியாமல் எடுத்தாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஒன் திங். நெக்ஸ்ட்டு நிறைய நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் சிட்டியில் தெரியல, பட் கிராமத்தில் இன்னும் கூட ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா இல்லை ஜென்ரலாகவே வீட்டு முன்னாடி சாணி தண்ணியை தெளிச்சிக்கிறத பார்த்துருப்போம். இல்லை கோலம் போடுறதுக்கு முன்னாடி சாணி தண்ணியை வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுறத வந்து இப்போ கூட பார்க்க முடியும் கிராமத்தில் எல்லாம். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பட் இப்போ ஒருத்தர் ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஆள் அதை வெளியில் சொல்லும்போது நிறைய பேர் ஃபேக்ட்ஸை பற்றி யோசிக்காம அதை வந்து தப்பு இல்லை, அது வந்து சரியில்லை அப்படின்றத வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது, பேஸ்லெஸ்ஸாக ஒரு கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிக்கணும், அதுக்கப்புறம் அதை ஆராய்ச்சி பண்ணணும். இல்லைன்னா அதை உண்மையா பொய்யா அப்படின்றத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் எஜுகேட்டட், வி நோ வாட் டு டூ அண்ட் வாட் நாட் டு டூ. ஸோ ஃபஸ்ட் அதை பாருங்கள், பார்த்து ஆராய்ச்சி பண்ணி உண்மையா இல்லையான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு டிசைட். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.